ஆயால் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இது போல பஞ்ச் பீட எப்படி இந்த பஞ்ச் பீட்லேருந்து பீட்ஸ் எடுத்து எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பஞ்ச் பீடே இது போல நாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த நாட் ரிமூவ் பண்ணிட்டு, அதுலேருந்து ஒரு லேயரை மட்டும் தனியாக எடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு, அது அதுக்கப்புறம் பீட் நீடில் எடுத்துட்டு பஞ்ச் பீடை இப்படி பிடிச்சிட்டு அதுக்குள்ளே இந்த பீட்குள்ளே நீங்கள் நீடில் விட்டீங்க இன்சர்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ பீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிங்கிள் லேயர்லேருந்து எடுத்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது போல் பஞ்ச் பீடை வந்து ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடை ஸ்டிச் பண்ணணும். சப்போஸ் இந்த பீட்ஸ் வந்து 3 வந்து ஒன்றா ஜாயிண்ட்டாக இருக்குது, ஓட்டிகிட்டு இருக்கு. அது போல் இருக்கும்போது இது போல் கட்டர்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா அந்த 3 பீடையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இந்த பஞ்ச் பீடை வந்து இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகாது. ஈஸியாக சீக்கிரம் கொஞ்சம் வந்து டிசைன் பண்ணி முடிக்க ஈஸியாக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ட்ரேயில் போட்டுட்டு அதிலிருந்து பீடை வந்து நீங்கள் லோட் பண்ணி டிசைன் பண்ணணும்னா கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த ட்ரேயில் வந்து நான் இந்த பஞ்ச் பீடு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் ஒவ்வொரு பீடாக நான் கொட்டிட்டு இது மாதிரி ட்ரேலேருந்து ஒவ்வொரு பீடாக எடுத்து டிசைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா டைம் வந்து அதிகமாகும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த லேயர்லேருந்து பீடு எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். எப்பவுமே இது வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். பஞ்ச் பீட் 2 mm பீடு, 3 mm 4 mm பீட்லாம் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். இதுவே சுகர் பீட் வந்து 2 ஸ்டிச் பண்ணணும். இப்போது சிங்கிளாக ஸ்டிச் பண்ணும்போதே கேப் இல்லாமல் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணினே வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.